ஸோ மக்கள் என்ன அப்படின்னா சாமானிய மக்கள் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சு நல்ல நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கக்கூடிய ஒரு நிலமா விஐபி கொடுக்கறதுனால தான் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அணி அணியாக வாங்குறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, இன்னும் நான் மிடில் கிளாஸாக தான் இருக்கிறேன். என்னுடைய கனவும் ஒரு இடத்த வாங்கணும், அந்த இடத்துல ஒரு வீடை கட்டணும். நியர் அபவுட் 7 ஏக்கர்ஸில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து விரைந்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இதில் நிறைய ஆஃபர்ஸ் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 கிராம் கோல்டு காயின் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 8 நிமிடங்களில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக வந்துட்டு பிளாட்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக வந்துட்டு ஏதோ திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது, விசேஷமாக இருக்குது. என்ன ஸ்பெஷல்? ஸோ இது வந்து திருவிழா தாங்க. இது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய திண்டுக்கல் ப்ராஜெக்ட் லான்ச். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திருவிழா மாதிரி மக்கள் இங்கே வந்து வாங்குறதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. பழனி ஹைவே, திண்டுக்கல் டு பழனி ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1 நிமிடத்தில் ரீச் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து நீங்கள் சுற்றி எல்லா இடங்களுக்கும் குறைந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நியர்பை இருக்கிறதுனால மக்கள் இதை ஈஸியாக அஃபோர்டபுள் பட்ஜெட்லேருந்து வாங்குறாங்க. அண்ணா ஓகே, நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாம்ண்ணா. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் டு பழனி நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1 நிமிடத்தில் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பஸ் ஏறிட்டா மாங்கரை பிரிவு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி மாங்கரை ரோடு போகுது. அந்த ரோட்டில் அதாவது திண்டுக்கல் நேஷனல் ஹைவே, திண்டுக்கல் பழனி நேஷனல் ஹைவேலேருந்து 1 நிமிடத்தில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அண்ணா நம்ம ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏக்கர்ஸ் வருதுண்ணா? ஸோ இந்த விஐபி எலைட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் 7 ஏக்கர்ஸில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதில் 157 ப்ரீமியம் பிளாட்ஸ் வந்து நம்ம அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறோங்க. இது அனைத்துமே டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள், வீட்டுமனை பிரிவுகள். ஸோ பிளாட்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராப்பர் அப்ரூவ்டு தான் நம்மளுது எல்லாம். 100% டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த க்ரௌடு பார்த்தாலே தெரியுது, இன்றைக்கே ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து க்ளோஸ் ஆகிற போல இருக்கு புக்கிங். ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து விரைந்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இதில் நிறைய ஆஃபர்ஸ் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு 2 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் 30 டேஸில் வந்து பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக லக்கி ட்ரா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்கக்கூடிய ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்து அந்த ஸ்க்ராட்சை நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எய்தர் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி, மொபைல் ஃபோன் இது ஏதாவது ஒன்று வந்து 30 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிடைக்கிறதுனால மண்ணோட பொண்ணும் சேர்ந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப ஹாப்பியாக வர்றாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 30 அடி ரோடு, 33 அடி ரோடு, 24 அடி ரோடு, இந்த ரோட்டுக்கு மேலாம் வாங்கும்போது அவங்களுக்கு ஃபியூச்சரில் கமர்ஷியலுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மக்கள் முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக வளர்ச்சி மற்ற ஏரியாக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ரிசியேஷன் அப்படின்றப்ப டவுட்டே கிடையாது. அப்ரிசியேஷனுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 8 நிமிடங்களில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் இருக்கிறதுனால இங்கே இடம் வாங்கி வீடு கூட்ட கட்டக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களை பக்கத்தில் அதாவது நடந்து அவங்களை கொண்டு விடுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறதுனாலையும் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் 1 நிமிடத்தில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் தான் இங்கே மக்கள் வந்து முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அமெனிட்டிஸ்னு பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகப்பு அகலம் நல்லா இருக்கிறதுனால 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி 2 கேட் ஆர்ச் கேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். உள்ள என்ட்ரானவங்க வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு வைட் ரோடு நம்ம கொடுத்து, கட் ரோடு வந்து 23 ஃபீட் ரோடு கொடுத்து, இன்னும் ஒரு சில கட் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ட்ராகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது
ஒரு ரன்வே ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ என்ட்ராகும் போதே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் உள்ள மனைகளுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹாலோ பிளாக்ஸ் கல்லை வச்சு கட்டி கொடுத்து அதில் பிளாக் அண்ட் எல்லோ கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க. ஸோ அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவர்டு லைட்டும் நம்ம கொடுத்து அதன் பக்கத்திலேயே அழகாக செடிகளை நட்டு விட்டுருக்கிறதுனால பார்க்கும்போதே இப்படிலாம் வீட்டு மனை இருக்குமா அப்படிங்கிற அளவு மெய் சீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் சோர் நம்ம எழுப்பி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்குள்ளே வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி ஃபெசிலிட்டி அண்டு பார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்து இன்றைக்கே வீடு கட்டி குடியேறவங்க நாளைக்கு அவங்க குழந்தைகளோட ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்குறோங்க. நீங்களே பார்க்கலாம், குழந்தைகள் இப்போ கூட விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பட்ஜெட் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா வெறும் 5 லட்சத்துலேயே இங்கே வீட்டு மனைகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 5 லட்சத்தில் நம்மளால் இங்கே இடம் வாங்கி கூட ஒரு 12 லட்சமோ 15 லட்சமோ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரம்மியமான ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு வீடை கட்டி நம்ம குடியேற முடியுங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, இன்னும் நான் மிடில் கிளாஸாக தான் இருக்கிறேன். என்னுடைய கனவும் ஒரு இடத்த வாங்கணும், அந்த இடத்துல ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், வெறும் 5 லட்சத்துக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க என்ன அப்படின்னா, இன்றைக்கி பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சி பொருளோடைய மதிப்பு அதிகமாகிட்டு இருக்குங்க. இதுதான் காலத்தின் கட்டாயம். ஸோ அந்த வகையில் நம்ம சிறுக சேர்க்கக்கூடிய பணத்தை நம்ம அப்படியே பீரோவில் வைக்கிறதுனால அது குட்டி போட போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி சரியான இடத்துல நீங்கள் சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ ஒரு இடம் வாங்கி இந்த இடத்துல நீங்கள் குடியேறதுக்கோ இல்லைன்னா ஒரு ரெண்டல் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கி வச்சீங்க அப்படின்னா நிஜமாவே சொல்கிறேன், உள்ள மாற சொல்கிறேங்க, இங்கேருந்து வெறும் 100 கிலோமீட்டரில் உங்களுக்கு கொடைக்கானலுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலே இருக்கிறீங்க, இல்லைனா வேறு ஊரில் இருக்கிறீங்க, ஃபாரினில் இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு வீடை கட்டினீங்க, அதை வந்து வாடகைக்கு கீழே கொடுத்து மேலே நீங்கள் ஒரு ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே அரைவல் ஆகி இந்த இடத்துல 1 டே 2 டே ஸ்டே பண்ணி கொடைக்கானலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சகல சௌபாக்கியம் நிறைந்த இடமாக இந்த இடம் இருக்குதுங்க. அதனால் யோசிக்காமல் உடனே இந்த இடத்துல புக் பண்ணி உங்களுடைய வளமான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிங்க. வாழ்த்துக்கள்.